வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். சென்னா ஒயிட் கலரில் சுண்டல் கலர் எடுத்துருக்குறோங்க. அது போட்டு நம்ம செய்யலாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் செய்யும் முறையும் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. வெள்ளை சுண்டல் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். 4 வெங்காயம் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு அரை மூடி கம்மியாக தேங்காய், ஒரு 1/4 மூடி கெச்சா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. வாங்க இதுக்கு நம்ம கூட போட்டு என்னென்ன அரைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். ஒரு பிரியாணி இலை, அரை ஸ்பூன் கசகசா, கல்பாசி, பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்புங்க, தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வருங்க, அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துருக்குறோங்க. வாங்க நம்ம இப்போ தேங்காய் அரைக்க ஆரம்பிக்கலாம். தேங்காய் பாருங்கள், ஒரு சுற்று விட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுடலாங்க. இதை இந்த மாதிரி பிச்சு போட்டு எல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. ஹீட் ஆகிட்டோன்னு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சிட்டோன்னு வெங்காயம் போட்டுக்கலாங்க. எப்போவுமே எண்ணெய் ஹீட் ஆகிட்டோன்னு வெங்காயம் போட்டோம்னா தான் நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வரும், நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு, வெங்காயம் ஒரு 3/4 பதம் வதங்கிட்டோன்னுங்க. நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அதுவும் போட்டுக்கலாம். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. நல்லா வதங்கிட்டோன்னு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி போட்டால் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குக்கரில் ஒட்டாதுங்க, நல்லா வணங்கிடும், மணமாக இருக்குங்க. அதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறது. இப்போ எல்லா மசாலா தூளும் போட்டுடலாங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தயிர் ஊற்றிக்கலாங்க. தயிர் ஊற்றி நல்லா கலந்துடலாங்க. எல்லாம் கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வரணும், குக்கர்லேயே ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம தயிர்லாம் ஊற்றுறதுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கிட்டோம். நம்ம இப்போ கடல வேக வச்ச தண்ணி இருந்துச்சுங்க, அந்த தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி விட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு கொதி வர வைக்கலாங்க. நல்லா கொதித்து அதை பச்சை வாசனையெல்லாம் போய் நம்ம சுண்டல் போடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் அரைச்ச செலவு அதில் ஊற்றணுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த செலவெல்லாம் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. கொடுத்து நல்லா கொதி வரணும். நல்லா கலந்து கொடுத்துட்டு அடியில் இருக்கிறதெல்லாம் கிளறி விடணுங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். இது கூட நம்ம வேணுன்னா ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலைங்க, வெறும் சுண்டல் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வந்துட்டு சுண்டல் நான் வேக வச்சுருக்கேங்க. நான் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுருக்கேன். நல்லாவே வெந்திருக்கு. இருந்தாலும் எல்லாம் கலந்து விட்டு ஒரு விசில் விட்டோம்னா எல்லாம் நல்லா ஃபுல்லாக செட் ஆகிரும். இந்த மாதிரி செய்யும்போது விசில் விடும்போது நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நான் விசில் விட்டேன். நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு விசில் போதுங்க. ஏன்னா நம்ம முதல்ல வேக வச்சிட்டோம், மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது. நம்ம இப்போ கடைசியில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருகாப்பிலை மேலால் தூவி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க. அதுக்காக தாங்க இந்த மாதிரி செய்கிறோம். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.